Hey guys, welcome back to the channel. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I'm sorry, very long gap வந்துருச்சு நம்ம சேனலில். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க் லோடில் இருந்தேன். ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு நம்மளோட ஒரு ஜெர்மன் ரைடர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்களை கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 days ஒரு ட்ரிப்பில் இருந்தேன். ஸோ கர்நாடகா, கேரளா அண்ட் கொஞ்சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கவர் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ வெரி ஃபன் ரைட். நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பிகாஸ் அவங்கள வந்துட்டு எண்ட் டு எண்ட் பார்த்துக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்லா இதுலேயுமே பார்த்துக்கணும் சொல்லிட்டு தான் we were there. ஸோ த ரைட் ஆக்சுவலி வென்ட் ரியலி வெல். நான் எனிவேஸ் காரில் தான் போனேன், பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இட் வாஸ் கிரேட் ஃபன். ஸோ நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸ் இன்ஸ்டாலாம் பார்த்துருப்பீங்க. செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி நம்மளோட இந்த ஹெல்லாவோட ஃபாக்லைட் போட்டிருந்தோம் நம்மளோட XL6க்கு. அதோட ஒரிஜினல் பவர் எவ்வளோ, குவாலிட்டி எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஐம் சாரி, அது கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆச்சு அந்த கேள்விகள் வந்து நான் எடுக்க முடியாமல் உட்காந்துருந்தேன். நான் நினச்சேன் சரி ஓகே இன்றைக்கி நம்ம எடுத்துடலாம் வீடியோ கண்டிப்பான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado guys, வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஹெல்லாவோட ஃபாக்லைட் வாங்குறது, பிளாக் எடிஷன் வாங்குறது வந்து வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பார்க்கிங், பேஸ்மெண்ட் பார்க்கிங். ஸோ வந்துட்டு இது எப்படின்னா சென்சர் லைட்ஸ் இது நம்மளுக்கு. ஸோ வண்டி இங்கே நிற்கிறதுனால இந்த லைட் ஆனில் இருக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி பிச் டார்க் ஆயிரும், இந்த சைடில் இருக்கிற மாதிரி பிச் டார்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல லொக்கேஷன் நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு பவர் ஆஃப் த லைட் சொல்கிறது. ஸோ ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது லைட் எரியும், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனி இண்டிவிஜுவல் ஸ்விட்ச் கொடுத்துருக்கேன் எல்லா லைட்டுக்கு. ஸோ கரண்ட்டு லைட் இப்படி இருக்கும். ஸோ இப்போ என்னோடய வந்துட்டு என்னோடய ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன் வச்சுங்க. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணல, ஹெட்லைட் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஹெட்லைட்டு. இது வந்து லோ பீமு, இது வந்து ஹை பீம். ஓகேவா, லோ பீம் ஹை பீம். அண்ட் அதே மாதிரி ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணேன்னா ஹை பீம் லோ பீம், ஹை பீம் லோ பீம். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ பீமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கவர் ஆகும் லைட்டு. அதே இப்போ நான் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் மேலே இந்த லைக் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கிறது வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே இப்போ நான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த இடத்துல டார்க், இந்த இடம் தெரியாத டிஃப்ரென்ஸ், ரெண்டு லைட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கலரு. ஸோ இந்த பார்ட்டு தான் நம்மளோட ப்ரொஜெக்டர் கவர் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இதிலே வந்துட்டு லோ பீம் போட்டேன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை பீமில் எப்படி இருக்கா, லோ பீமில் எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் லோ பீமில் இது கீழே இறங்கிச்சு, பட் ப்ரொஜெக்டர் மட்டும் அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கும் கனெக்ஷன். ஸோ த டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு. ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி பிச் டார்க் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஹெல்லாவோட பிளாக் வந்துட்டு ஆன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் ஹெல்லாவோட பிளாக். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஹெட்லைட், எல்இடி ஹெட்லைட் ஆகட்டும், ப்ரொஜெக்டராக போட்டாலும் அதோட டபுள் த இன்னும் அளவு நம்மளுக்கு விசிபிலிட்டி கொடுக்கும். ஆஃப் அண்ட் பிச் டார்க். திருப்பி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு நார்மல் காரில் வந்து ஸ்டாக் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஸ்டாக் ஹெட்லைட், ஃபுல் பீமில் ஸ்டாக் ஹெட்லைட்டு, ப்ரொஜெக்டரையும் சேர்த்தா இந்த பிரைட்னஸ் பார்த்துங்க. ஓகேவா, இதுதான் ஓவரால் பிரைட்னஸ் என்னோடய கார் வித்தவுட் ஹெல்லா லைட்டோட. இப்போ நான் ஹெல்லா லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். Do you see the difference? ஹெல்லா லைட்டோட செம்ம பிரைட்டான டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். எஸ்பெஷலி நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான ஏரியாஸ் போகும்போது செம்ம விசிபிலிட்டி. லிட்டரலி பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸ் எல்லாமே லைட் அடிக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக லைட் அடிக்குது. கம்ப்ளீட் வைடு 180 டிகிரிக்கு நம்ம லைட்டு எஃபிஷியன்சி கொடுக்குது. அண்ட் ஹைட்டும் நல்லா கொடுக்குறதுனால நம்ம ரோட் பார்த்து ஓட்டும்போது எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ வண்டி இது லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ ஹெல்லா மட்டும் நான் போடுறேன், கொஞ்சம் பாருங்கள். இதுதான் ஹெல்லா. ஸோ இந்த ஒரு லைட்டே நம்மளுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். ஆக்சுவலாக லைட் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டாச்சு மாதிரி நான் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே தெரியுதா பிரைட்னஸ் உங்களுக்கு? இப்போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. செம்ம பிரைட்டாக இருக்குது கைஸ். இப்போ நான் முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. திருப்பி எல்லாம் சென்சர் ஆனால் இருங்க. ஓகே, ஸோ ஆன் த டர்ன். பட் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு. எஸ்பெஷலி XL6 செம செக்ஸியாக அட்ராக்ட் ஆனது எதுக்கு காரணம்னா இதோட ஹெட்லைட்ஸ் தான். செம ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவ் லுக்கான ஹெட்லைட்ஸ் அதுக்கு. ஸோ அதில் வந்து இந்த ப்ரொஜெக்டர் அண்ட் ஃபாக் வரும்போது செம மேட்சிங்காக இருக்குது. அண்ட் வண்டியை பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ், எஸ் இதுதான் நம்மளோட ஹெல்லா லைட். செம பவர்ஃபுல், செம இது எப்படி சொல்ல குவாலிட்டியான லைட் இது. எனக்கு வந்துட்டு பர்சனலாகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லைட்டு. பிகாஸ் ஆஃப் த விசிபிலிட்டி ஆன் த ரோட். செம்ம விசிபிலிட்டி கொடுத்துச்சு நம்மளுக்கு. பட் இது வர்த் அமௌண்ட் 10,000 rupees வர்த்துட்டா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வர்த்துட்டு தான் ரெண்டு இதுவுமே.
வேறு லெவலில் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆங்கிள் ஆஃப் லைட் த்ரோவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், ஒரு சின்ன ஸ்பின்னுக்கு போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் லைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆன் ரோட்டில் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான தான் இப்போது நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்குது. கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ லைட் பிரைட்னஸ் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேயே உங்களுக்கு தெரியும் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபுல் லைட் ஆஃப், ஸ்டாக் லைட் ஆன், பிரைட், ஃபுல் பிரைட் ப்ரொஜெக்டர், அவ்வளோதான். ஸோ இதே நல்ல கவரேஜ் கொடுக்குது. பட் ஃபாக் லைட் இன்னும் ஜாஸ்தியாகவே தருது கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ விசிபிலிட்டி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். நான் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஃபாக் லைட் நம்ம ஹெல்லாவோட பிளாக் ஆன் பண்ணுறேன். மேலே வரைக்கும் தெரியுது பாருங்கள், மரம் எல்லாம். பார்த்தீங்களா, மேலே மரம்லாம் தெரியுது. திருப்பிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஹெல்லா பிளாக் எங்கே வாங்கினு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் சென்ஸ் வேலச்சேரி தான். ஸோ அங்கே பிரகாஷ்னு ஒரு கான்டாக்ட் இருக்கான். ஸோ நீங்கள் அவரை ரீச் அவுட் பண்ணால் கார் சென்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துட்றேன். அவங்களே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ 10,000 தவிர ஒரு ஃபிட்டிங் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்வியஸ்லி நிறைய வயரிங் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ஆனால் நம்ம சேனல் வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் கூட ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணிங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நினைக்கிறேன் 10,000 or 12,000 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். நிறைய ரொம்ப மாதம் ஆச்சு போட்டு. பட் எனிவேஸ் வர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த் இட் தான் இந்த பர்டிகுலர் லைட்டை. ஸோ கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் மறக்காமல் ஏன்னா அந்த பெல் பட்டன் அடிங்க. அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் வந்துட்டு ரெகுலர் வீடியோஸ் போடுவேன் கைஸ். ஸோ அதனால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கமிங். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக போட போகிறேன். நிறைய பைக் ரிவ்யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல். அண்ட் காரோட ஆக்சரிஸும் இன்னும் கொஞ்சம் ரிவ்யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். So do support and share the love guys. I'll see you in the next video. Until then, it's goodbye from your Bharat. See you next time and peace out.